உள்ள வாங்க மாமா. அட வாங்கண்ணா. அப்பா அப்பா மாமா பாருங்களேன். என்னாச்சு அவனுக்கு? பாருங்கண்ணா. டேய் 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 நம்ம போஸா இது. டேய் என்ன இது? ஏன்னா திடீர்னு பேண்ட் ஷர்ட் போட்ட? என்ன மாமா பேண்ட் ஷர்ட் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. ஏன் லீலா பவானி விஜி உன் மாமனை பாரு திடீர்னு குழாய்க்குள்ள நிக்கிறான். மாமா ஐயே என்ன ஐயே மாமா எவ்வளவு பிரமாதமா இருக்காரு. சோழ கொல்ல பொம்மை பேண்ட் சட்டை மாட்டின மாதிரி இல்ல இருக்காரு. அக்கா அது கூட நல்லா இருக்கும். மாமாக்கு மாடர்ன் ட்ரெஸ் கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல. ஏய் வாய் மூடுங்கடி. என்ன சுத்தி நின்னுட்டு வீட்டுக்கார கிண்டல் பண்றீங்க? அடேங்க அப்பா போக்கா போ. போஸ் மாமாவை சினிமால சேர்த்து விடு. அங்கதான் போஸ் மாமா எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. ஏய் சும்மா இருக்கடி. அவனை போட்டு கிண்டல் பண்ணிட்டேன். அவன் ஏற்கனவே வெக்க விட்டு நெளிஞ்சிட்டு நிக்கிறான். கிண்டல் பண்ணிட்டு மாமா இதெல்லாம் எப்படி பழி வாங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலயும் எங்களை பழி வாங்க போறீங்களா? ஆளுக்கு ஒரு கவுன் வாங்கி தரேன் போட்டுக்கங்க. அப்ப தெரியும் மாடர்ன் ட்ரெஸ் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு. அது சரிப்பா. என்ன திடீர்னு இந்த ட்ரெஸ்க்குள்ள பூந்துட்ட? என்ன மாமா நீங்களும் இப்படி கேக்குறியா? வெளிநாட்டுக்கு போறேன்ல அதான் வேட்டி ஒத்து வராதுன்னு பேண்ட் தச்சு போட்டிருக்கேன். அம்மா வெளிநாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்ப கிளம்புறதா இருக்கிற? அதான் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி கிளம்புற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளம்ப போறியா? என்னப்பா திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா மாமா ஏஜென்ட போய் பார்த்தேன். அவன் ஒரு தேதி கொடுத்தான். பார்த்தா கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி வருது. அது சரியா போச்சுப்பா. அந்த கல்யாணத்துக்கு மலை போல எல்லா கருத்தும் ஒன்னதான் நம்பிட்டு இருக்கிறேன். நீ பாட்டு திடீர்னு கிளம்புறேன்ற. ஆமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ராப்பகலா உழைச்சு 99% வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். போதுமா? சரி. இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல. அப்புறம் இந்த பத்திரிகையில் நம்ம குடும்ப பேர் என்னெல்லாம் வரணும்னு எழுதி வச்சிருக்கிறேன். அதை பார்த்து ஏதாவது பேர் விட்டுருந்தா சொல்லு. என்ன மாமா இதை போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிய? ஆமாப்பா இப்போ எழுதினவனுக்கு தப்பு புரியாது. திடீர்னு பாக்குறவனுக்கு தான் தப்பி தெரியும். பார்த்து சொல்லு ஏதாவது பேர் விட்டுருக்குதான்னு. இதுல என்ன மாமா கேட்க வேண்டியிருக்கு? தனம் பேரு என் பேரு, மாணிக்கம் பேரு, சரவ பேரு, அவ்வளவுதானே. அப்ப எங்க பேரு? லீலா பேரும் விஜய் பேரும் மணமகள்ங்கிற இடத்துல வந்துடும். அப்ப என் பேர் மட்டும் வராதா? உன் பேரு வரும். நீ என்னைக்கு மணமகளா இருக்கியா? உன் கல்யாணத்தன்னைக்கு வேறு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பேரும் வரணும். இவளுக்குன்னு பத்திரிகை போறதுக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ண போல இருந்த. மாமா சின்ன புள்ள போனா போகுது. மணமகள் சகோதரின் பவானி பேரையும் போட்டு விட்டுருவோம். மாமானா மாமா தான். இப்ப சொல்றேன் மாமா உங்களுக்கு பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி போட அருவால. ஆமா உனக்கு ஏதாவது அவசர ஜோலி இருக்குதா? ஏமாமா கேக்குறியா? ஒண்ணுமில்ல. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்கள கேட்டு அவங்க குடும்பத்து பேர் என்னெல்லாம் பத்திரிகையில போகணும்னு கேட்டு சொல்லிவிடு. விட்டுறக்கூடாதுப்பா. ஒம்பு வந்துரு. 2 மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கேளு. சரி மாமா நான் பாஸ்போர்ட் ஆபீஸ் தான் போறேன். அப்படியே 2 மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. தன போயிட்டு கேட்டதா சொல்லு. சரி மாமா. நல்லா தான் இருக்கிற அந்த உடுப்புல கொலா புட்டு மாதிரி. அடடா என்ன 2 பேர் ஜோடியா வந்திருக்கீங்க? என்னம்மா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்ன சொல்லிட்டா வரணும்? அப்படி இல்லடா விசேஷ வீட்டுக்காரங்க நீங்க. 2 தங்கச்சிங்களுக்கு கல்யாணங்கிற கவலையில மருமக இருப்பா. 2 குழந்தையாளுங்களையும் நல்லபடியா கரை சேர்க்கணுங்கிற பொறுப்புணர்ச்சியோட நீ இருப்ப. அதான்ப்பா கேட்டேன். மா எதுக்குமா இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சரி சரி நீ எதுவும் ஆரம்பிக்காத. ஏண்டா மாணிக்கம் வீட்ல இருந்து வரீங்க 2 பேரும்? இல்லம்மா கடைகிட்ட எல்லாம் போக வேண்டியிருந்துச்சு. சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அம்மா நம்ம சிவசாமி ஐயா இருக்கார்ல அவர் பொண்ணு ராதாக்கு கல்யாணமா? மெச்சிக்கடா நீ. எனக்கு பத்திக்கிட்டு வருது. காசுக்கார ஆளு வசதி இருக்கு. அதனால படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை பண்ணிடுறாரு. நம்ம நிர்மலா அவளுக்கு ஃப்ரெண்டு தானே. அவளுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. நம்ம பிள்ளைக்கு தான் இன்னும் அந்த யோகம் வரலையே. என்னம்மா வருத்தப்படுற மாதிரி பேசுறீங்க? நம்ம கிட்டே இப்ப நிர்மலாக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ற அளவுக்கு வசதி இருக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன். நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா நாளைக்கு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். வெறும் வாயால பேசினா போதுமா? அந்த கோபி நம்ம பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். உனக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருந்திருந்தா அவனுக்கு முன்னாடி நம்ம நிர்மலாவுக்கு கல்யாணத்தை நடத்தி இருக்கணும். அதுதான் நமக்கு இயலாம போயிடுச்சே. டைம் வரணும் இல்லையாம்மா? டைம் எப்பறம் நம்மளை தேடி வரும்? நாம தான் அதுக்கான முயற்சிகளை பண்ணணும். எங்க உனக்கு தான் உன் குழந்தையாளுங்களை பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது. அப்புறம் எங்க இதெல்லாம் பாக்குறது? அம்மா எதுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நான் கல்யாணம் வேணும் கேட்டனா இல்ல அத பத்தி பேசனா? உன் பேச்சுக்கு எதுக்கு என்ன இருக்குற? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஏண்டி உன் கல்யாணத்தை பத்தி உன் அண்ணங்கிட்ட தானடி பேசிட்டு இருக்க. அதுல என்னடி தப்பு? எதுக்கடி என்கிட்ட கோச்சிக்கிற?
அம்மா நான் கிளம்புறேம்மா. ஏண்டி திடீர்னு என் மேல பாயிர? அண்ணிய வச்சுக்கிட்டு இப்படி பேசுறியே, எனக்கு மரியாதை குறைவா இருக்காதா? எனக்கு கோவம் வராதா? அவங்க என்ன நினைப்பாங்க? நான் கல்யாணத்து கலையறேன்னு நினைக்க மாட்டாங்க? ஒண்ணு பாத்தியாமா, நீ இவ்ளோ தூரம் பேசுன, அண்ணி அமைதியா இருந்தது கவனிச்சியா? ஆமாண்டி, அவளுக்கு மனசுல ரொம்ப திமிரி ஏறி போயிடுச்சு. அவ 2 தங்கச்சிங்களுக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ண போறோங்கிற பௌஷல அலைஞ்சுகிட்டு இருக்கா. சரியான ஊமக்கோட்டை. இருக்கட்டும்டி, இத பாரு, இப்ப அவ ஆடட்டும். நாளைக்கு எனக்குன்னு ஒரு டயம் வரும், அப்ப நான் ஆடுறேன். அவ எப்படி தாங்குறான்னு பாரு. தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? காத்து வாங்குறியா? இல்லப்பா, உடம்பு கிடம்பு சரியில்லையா? டாக்டர்கிட்ட போமா? டாக்டர் கிட்ட போற மாதிரி உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ற? ஏதாவது சாக்கு சொல்லி நீ பேசுறது சரியில்லைமா, நீ வாயை அடிச்சிடக்கூடாது. என்னம்மா என்கிட்ட எப்படி புதிர் போடுற? சொல்லு, செய்யாமல போயிருப்பேன். அப்பா, மாமா வெளிநாடு போறதுல பிடிவாதமா இருக்காரு. நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லி எப்படியாவது அவர் மனசை மாத்தணும். தானா? எனக்கு மாமா ஊருக்கு அனுப்புறதுல இஷ்டமே இல்லப்பா. அவர் உறுதியா இருக்காரு. நான் ஏதாவது சொன்னா அவர் ஏதாவது சொன்னா என் வாயை அடிச்சிடுறாரு. அப்பா, நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாவது பேசணும். என்னப்பா யோசிக்கிறீங்க? தானா, நான் ஆரம்பத்திலிருந்தே எத்தான சொல்லி இருக்கிறேன். அப்போ உனக்கு எடுப்படல. நீ அப்ப அடிச்சு பேசிருந்தீனா அவன் இதுல இவ்வளவு தூரம் இறங்கி இருக்க மாட்டான்ல. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்துல 2 மனசாதான்ப்பா இருந்துச்சு. அதாம்மா பிரச்சனை. அப்ப நீ ஓங்கி சொல்லியிருந்தீனா அவன் சுலபமா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ இதுல ஆர்வம் காட்டுறத பார்த்தா எனக்கே சந்தோஷமா இருக்குமா. ஆமா, உங்க பண கஷ்டம்லாம் ஒரு மாதிரி தீர்ந்து நீங்களே சௌரியமா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்பா, ஆமாம்மா, எனக்கே ஆரம்பத்துல கல்யாண நேரத்துல போறேங்கிறானே, தனியா அந்த வேலையை எப்படி சமாளிக்க போறோன்னு மலப்பா இருந்துச்சு. ஆனா நான் மன விட்டு பேசல. ஏன் தெரியுமா? பின்னால் ஒரு காலத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை மாமா கெடுத்துட்டாரோன்னு நமக்கு தோணிடக்கூடாது இல்லையா? என்னப்பா குழப்பறீங்க? குழப்பல தானோ, உள்ளதுதான் சொல்றேன். என்னோட சுயநலத்துக்காக அவனை கட்டி போடக்கூடாதுன்னு தான் நான் தயங்கினேன். இப்போ நீயே இப்படி பேசும்போது தான் எனக்கு குழப்பமா இருக்கு. அப்பா, ஆ, உங்களை பார்க்க முருகேச முதலியார் வந்திருக்காருப்பா. சரி, நான் கீழே போறேம்மா. தனாக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே வரலையா? நான் அப்புறம் வரேன் பவானி. சரிக்கா. அப்பா, வாங்க வாங்க. வாங்க தம்பி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கா? கல்யாண வேலையில சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா. வாங்க தம்பி, உள்ள உட்கார்ந்து பேசுவோம். வாங்க. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அப்பா நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவானி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ராஜகுமாரி மாதிரி வீட்ல இருக்கா? சந்தோஷம். உட்காருங்க. கைய கழிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன தம்பி, நம்ம வீட்ல வந்து கூச்சப்படுறீங்களே? கைய கழிட்டு வாங்க, இல்லம்மா, நான் சாப்பிடலாம். சாப்பிட்டு தான் வந்தேன். இந்த பாருங்க தம்பி, எங்க வீட்டுக்கு வந்துட்டா கை நடிச்சிட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நீங்க உபசரிச்சதே வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்தாங்க. உட்காருங்க தம்பி, உட்கார்ந்து பேசலாம். இருங்க இருங்க, என்னம்மா? உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் என் மருமக எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அந்த புறத்துல ராஜகுமாரி மாதிரி ஜம்முன்னு இருக்கா. நாங்கதான் அவ வச்ச கட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்படியா? அது எப்படிப்பா? இல்லம்மா, சரோ வீட்ல இருக்க வரைக்கும் எல்லா பொறுப்பும் சரோக்கிட்ட இருந்துச்சு. சரோ கல்யாணம் பண்ணி மெட்ராஸ் போனோன்னு எல்லா பொறுப்பையும் லீலாட்ட கொடுத்தாரு மாமா. வீட்டு கணக்கு, வாச கணக்கு எல்லாத்தையும் லீலா தான் பாத்துக்குது. ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அடேடே, நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளை பத்தி நினைச்சா
இவ்வளவு கெட்டிக்காரியா இருக்கான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பெருமைக்கு சொல்லுங்க, உள்ளபடியே சொல்றேன். லீலா மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துட்டா எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்துட்டு சிவாராமான்னு நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன். இந்தாங்க. ஆமா போஸ், வீட்டுக்கு மூத்த பொண்ணு தனம், அது பொறுப்பா பாத்துக்காதா? தனம் மூத்தவ தான், மற்றபடி கொஞ்சம் மந்தம். மாமா எல்லா பொறுப்பையும் சரோக்கிட்டையும் லீலாக்கிட்டையும் தான் கொடுப்பாரு. ஏப்பா, கட்டின பொண்டாட்டிய பத்தியும் லீலா சரோவை பத்தியும் எந்தவித பாகுபாடு இல்லாம கரெக்டா பேசுறிய. தனத்தை நான் கட்டிக்கிட்டேன், மற்றபடி எல்லாமே அக்கா பிள்ளைய தானே. சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்னா பழகிட்டு இருக்கோம், அது கூட எனக்கு தெரியாதா? உண்மையை தானே உங்ககிட்ட சொல்லணும். சாப்பிடுங்க தம்பி. அம்மா, அதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லல, எதுமா இதெல்லாம்? தம்பி, நீங்க எங்க மருமகளோட தாய் மாமன், உங்க மனசு கோணாம உபசரிக்கிறது எங்க கடமை இல்லையா? அம்மா, நான் எவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கேன், இந்த அளவுக்கு மரியாதை எனக்கு யாரும் கொடுத்தது இல்ல. தம்பி, இது எங்க வீட்டு பழக்கம். எங்க வீட்டுக்கு வந்துட்டா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட லீலா வந்து சேர போறான்னு நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. லீலா எங்க வீட்டுக்கு எப்ப மருமகளா வர போறாளோன்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் தம்பி. பேசிக்கிட்டு இருந்ததுல வந்த விஷயத்தை விட்டுட்டேன். மாப்பிள்ளை எங்க? இப்பதான் வெளியே போனா. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு வர சொன்னாரு. என்ன? இல்ல, பத்திரிகையில பேர்லாம் போடணும், அந்த லிஸ்ட்டை கேட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாரு. உள்ள ஒரு நோட் புக் இருக்கு, அதுல ஒரு லிஸ்ட் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. தம்பி, காஃபி ஆறுது, சாப்பிடுங்க தம்பி. சரியா பேர் போடலனா ஏன் பேர் போடல, ஓம் பேர் போடலன்னு தாம் தும்னு குதிப்பாங்க. ஆமா, இந்த லிஸ்ட்ல எல்லா பேர் இருக்கு, இந்த லிஸ்ட் படியே போட்டுருங்க. லிஸ்ட் கரெக்டா கரெக்டா இருக்கு. இருக்கு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்ன தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே? நிறைய வேலை இருக்குமா, அதான் கிளம்பணும். வரேம்மா. போயிட்டு வாங்க. ம். வாங்க தம்பி. வாடா. அது எப்படிடா கல்யாணம்னு முகத்துல ஒரு தனி கலை வந்துருது? டேய், கல்யாணம் ஆனது எங்களை மறந்துடாதடா. அப்படிலாம் இல்ல. அடிக்கடி வந்து போ, சரியா? மாணிக்கண்ண விட தானே? ஆமா. அண்ணா இருக்காரா? இல்லையே, வெளியே போயிருக்காரு. நீங்க? அழகர் குளத்துல உங்க சம்பந்தி சிதம்பரம் இருக்காரே, அவருடைய 3வது பொண்ணு லீலாவை எனக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஓ, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு. இந்த 3வது வீட்டுல தான் இருக்காரு. எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்காரு பாருங்க, அவருடைய பையன் இவரு. இவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் உங்க வீடு இங்க இருக்குன்னு தெரிஞ்சது. சரி, நம்ம சகல வீடு தானே, அப்படியே பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே? வாங்க, உள்ள வாங்க தம்பி, வாங்க. போடா. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய செய்முறைகளை பத்தி கரெக்டா பேசிட்டீங்களா தம்பி? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால ஏறக்குறைய இருந்தாலும் சீக்கிரம் முடிக்க சொல்லி வீட்டுல சொல்லிட்டேன். சரியா சொன்னீங்க தம்பி. லீலாவை யாருக்காவது பிடிக்காத போகுமா? தங்கமான பொண்ணு. என் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, என் 2வது மகன். அதான் மாணிக்கத்தோட தம்பி செல்வத்துக்கு முடிக்க வேண்டியது. விதி விளையாடிடுச்சு. நீங்க 2 பேரும் சொந்தம், கட்டிக்கிற முறை வேற. அப்புறம் என்ன? சொந்த முறையெல்லாம் கிடையாது. அதுங்க 2ம் உயிருக்கு உயிரா பழகுச்சிங்க. சரோ கல்யாணம் பண்ணதுல இருந்து அந்த லீலா இங்கேதான் வந்து கிடப்பா. செல்வம் மாமா செல்வம் மாமான்னு உயிரே விடுவா. அப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சு? நீங்க ஒத்துக்கலையா? அதெல்லாம் இல்ல தம்பி. நான் கூட முதல்ல ஒரே வீட்ல இருந்து 2 பொண்ணுங்களையும் எடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா 2ம் அளவுக்கு மீறி பழகிடுச்சிங்க. விஷயம் தெரிஞ்ச நானே அதை வேண்டான்னு சொல்லலாமா? பெண் பாவம் பொல்லாதாச்சே. அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த லீலாவும் அக்காவை பார்க்க வர சாக்குல அடிக்கடி செல்வத்தை பார்க்க வந்தா. சரி, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி இவங்க 2 பேரையும் நம்பி ஒரே வீட்டுல வைக்கிறதுன்னு தான் என் பெரிய புள்ள மாணிக்கத்தை தனி கொடுத்தன வச்சேன். லீலா உங்களுக்கு சம்சாரமா ஆகணும்னு தான் அவ தலையில எழுதிருக்கு போல. என்ன தம்பி எழுந்துட்டீங்க? நான் வரேங்க. நெல்லுங்க தம்பி. லீலா ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா. எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க அவளை பத்திரமா பாத்துக்கங்க. அவ வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் நல்லா